இன்றைக்கி ஆண்டவர் சொல்லி கொடுத்த 2 காரியங்களை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காரியம் வந்து டிஸ்டன்ஸ். இது என் பொண்ணுக்காக ஆண்டவர் சொல்லி கொடுத்தது. ஒரு நாள் ஸ்கூலில் ஒரு சப்ஜெக்ட் வந்து மார்க்ஸ் ரொம்ப கம்மியாக வரும்போது, நான் ஏன் இவ்வளோ கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, பொண்ணு சொல்லிட்டு இருந்தா, நான் வந்து படிக்கிறேன் எல்லாம் செய்கிறேன், பட் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அவள் சைடு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு இருந்தா. அப்போ ஆண்டவர் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கும் போது ஒரு அம்மாவோட ஜெபத்தில் ஆண்டவர் வார்த்தை கொடுப்பாரு. அப்போ அந்த வார்த்தையை பிள்ளைங்களுக்கு கொடுத்து அப்படியே அவங்களுக்கு வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்துட்டு ஆண்டவர் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயத்தை அவளுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடு அப்படின்னு சொன்னார். என்ன அப்படின்னா, இப்போ என் பையன் வந்து ஹாஸ்டலில் இருக்கிறான். அப்போ ஆண்டவர் வந்து அவளுக்கு எப்படி சொல்ல சொன்னார்னா, இப்போ அண்ணா ஹாஸ்டலில் இருக்கிறான். அண்ணா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறான். அப்போ வந்து என்கிட்ட சாப்பாடு இருக்குது, நான் வந்து அவனுக்கு கேட்குறத விட அதிகமாக கொடுக்கறதுக்கு இருக்குது. அப்படியே இல்லைனாலும் என்னால் சமைச்சும் கொடுக்க முடியும். ஆனால் என்ன அப்படின்னா, அவன் பசிக்குதுன்னு சொல்கிற நேரத்தில் என்னால் அவனுக்கு கொடுக்க முடியலை. ஏன் அப்படின்னா, அவனுக்கு எனக்கும் டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அவன் வேறு ஊரில் இருக்கான், நான் வேறு ஊரில் இருக்கிறேன். அவன் பசிக்குதுன்னு சொல்கிறது எனக்கு கேட்குது, என்கிட்ட எல்லாம் இருக்குது, ஆனால் அவனுக்கு கொடுக்க முடியல, ஏன்னா தூரத்தில் இருக்கிறான். இதே இது வந்து அவன் என் பக்கத்தில் எங்கள் வீட்டிலே இருக்கிறான் அப்படின்னா, அவன் கேட்ட உடனே கொடுப்பேன், கேட்குறதுக்கு மேலேயும் கொடுப்பேன். இன்னொன்று அவன் கேட்காமலே என் பையனுக்கு இதெல்லாம் தேவை, இந்த நேரம் காலையில் தேவை, மத்தியானம் தேவைன்னு சொல்லி நான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்க முடியும். அப்போ நம்ம அதே மாதிரி தான் ஆண்டவருக்கும் நம்மளுக்கும் இந்த டிஸ்டன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்கிறது ஆண்டவருக்கு கேட்குது, ஆண்டவருக்கு கொடுக்க விருப்பப்படுறாரு, ஆண்டவர்கிட்ட கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கிறது, ஆனால் நம்ம கேட்குறத விட அதிகமாக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட ரிசீவிங் டிஸ்டன்ஸில் இல்லை, நம்ம ஆண்டவர்கிட்ட ரொம்ப தூரத்தில் இருந்துக்கிட்டு கேட்குறோம், அதனால நம்மளால் ரிசீவ் பண்ண முடியலை. அப்போ என் பொண்ணுக்கு சொல்லி கொடுத்தது பிகின் த டே வித் காட் அண்ட் எண்ட் த டே வித் காட்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு நாள் காலையில் கண்ணை முழிச்சேனாலே ஆண்டவரோடு தான் அப்படி தொடங்கணும் அந்த நாளை. அதே மாதிரி முடிக்கும் போதும் ஆண்டவரோடு தான் தொடங்கணும். அப்போ உன்னோட ரிலேஷன்ஷிப் அந்த ஆண்டவரோட கரெக்டாக அந்த க்ளோஸாக இருந்த அப்படின்னா உன்னோட ரிசீவிங் கரெக்டாக இருக்கும். நீ கேட்காமலே ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவாரு. நீ நினைக்கும் போதே நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் அதிகமாக ஆண்டவர் கொடுப்பாரு. அப்போ உன்னோட டிஸ்டன்ஸ் ஆண்டவர்கிட்ட கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். இது வந்து ஆண்டவர் வந்து என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா இந்த இதை ஷேர் பண்ணுங்கள். 2வது காரியம் என்னென்னா, டிக்ளேர் பண்ணுறது. இது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. ஒரு பாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்தாது. என்னென்னா, காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம வந்து எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர்கிட்ட எல்லாம் பண்ணுவோம். ஆனால் வந்து அது ஒரு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லி கொடுத்தது என்னென்னா, இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சு நம்ம வார்த்தை என்ன அறிக்கை பண்ணுறோமோ, நம்ம எப்படி அதை டிக்ளேர் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இந்த நாள் நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொல்லி. அப்போ எனக்கு அது சில வசனங்கள் சொல்லி கொடுத்தாரு. சங்கீதம் 118:24 இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு நம்ம இன்னும் டீட்டெயில்டாக என்ன சொல்லணுமா, நம்ம வாயில் அறிக்கை இடணும். இது கர்த்தர் எனக்கு உண்டு பண்ணின நாள், இதில் நான் கண்டிப்பாக களி கூர்ந்து மகிழ்ந்து தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லணும். நம்ம இப்படி சொல்லும் போது என்ன ஆகும்னா, இந்த நாள் வந்து அதே மாதிரி ஃபார்ம் ஆகும், அதே மாதிரி அந்த நாள் வந்து இருக்கும். அதே மாதிரி தான் சங்கீதம் 97:3 அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறதுன்னு. அதனால் நம்ம சொல்லணும், இந்த வசனத்தை சொல்லிட்டு, அதனால் எனக்கு முன்னாடி அக்கினி போய் எல்லா சத்துருக்களையும் சுட்டெரித்து விடும். ஏன்னா ஒவ்வொரு நாள்லையும் இன்னைக்கு என்ன பிரச்சனை வரும் நம்மளுக்கு தெரியாது, சத்துரு என்ன கொண்டு வருவான்னு தெரியாது. அப்போ நம்ம முதவே இந்த வசனத்தை வைக்கும்போது சத்துருடைய கிரியைகள் சுட்டரிக்கப்படும் அப்படின்னு. அதே மாதிரி ஏசாயா 65:23 அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. நான் இது இப்படி வாசிக்கிறேன், நாங்கள் விருதாவாக உழைப்பதில்லை, நாங்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, நாங்களும் எங்களுடைய கூட எங்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்படிதான் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிக்ளேர் பண்றது. அதே போல யாபேஷோட ஜெபம் 1 நாளாகமம் 4:10 எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து. அப்போ அவர் யாபேஷ் வந்து ஜெபிக்கிற அந்த வசனத்தை அந்த கேட்குறாரு, ஆண்டவர் அதன்படி ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு இருக்கு. அப்போ நம்ம இப்படி சொல்லணும், யாபேஷோட ஜெபத்திற்கு நீங்கள் ஆசீர்வதிச்சிங்க சப்பா, அதனால என்னை நீங்கள் ஆசீர்வதித்து என் எல்லையும் பெரிதாக்குங்க, உமது கரம் என் கூடவே இருக்கட்டும் ஏசப்பா, தீங்க என்னை துக்கப்படாதபடிக்கு அதுக்கு என்னை விளக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. ஸோ காலையில் எழுந்திரிச்சு நம்ம இப்படி நம்ம வார்த்தையை டிக்ளேர் பண்ணிட்டு இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி நான் களி கூர்ந்து மகிழ்ந்து தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிக்கையிடும் போது நம்ம நாள் அதே மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு அதே மாதிரி நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டு கூட இந்த காரியங்களை பேசி கொண்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, தலை சுத்தல் பிரச்சனைன்னு சொன்னாங்க. காலையில் எழுந்திரிச்சா தலை சுற்றுது, அது டாக்டர்கிட்ட போனோம், ஒரு மாத்திரை கொடுத்துருக்காரு. ஆனாலும் காலையில் எழுந்திரிச்சா அந்த ஒரு மத்தியானம் வரைக்கும் அந்த ட்ரௌசியாக டிஸ்ஸியாக ஒரு மாதிரியாவே இருக்குது, அதுக்கப்புறம் தான் நார்மல் ஆகுது அப்படின்னு. அப்போ ஆவியானவர் எனக்கு அவங்க கூட எப்படி பேசுறதுக்கு சொல்லி கொடுத்தாருன்னா, நம்ம கண்ணில் பார்க்குறாங்க, அவங்களுடைய பலவீனத்தை பார்க்குறாங்க, அவங்க அதை அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு அதுக்கு 100% உண்மை, டாக்டரும் அதை ஓகேன்னு சொல்லிட்டு அது கன்ஃபார்ம் பண்ணி
பண்ணிட்டாரு. அது 100க்கு உண்மை, அது பொய் கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா நம்ம வார்த்தை என்ன சொல்லியிருக்கு, அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாகிட்டோம்னு சொல்லியிருக்கு. நம்மளோட பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்கு. அதனால் அந்த அந்த பலவீனத்துக்கு என் மேலே அதிகாரம் கிடையாதுன்னு நம்ம விசுவாசிச்சா மட்டும் போதாது. நம்ம அந்த இடத்துல என்ன நினைக்கணும்னா, கண்ணில் பார்க்குறாங்க, ஆனால் அந்த அந்த இடத்துல வந்து அதை அனுபவிக்கிறாங்க, அந்த பாடுகளை அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த காரியங்கள் வந்து அனித்தியமானவைகள் அப்படின்றத நம்ம கொண்டு வரணும், வாயில் அறிக்கையிடணும். எனக்கு இருக்கிற பலவீனம் அனித்தியமானது. ஏன்னா வந்து என் தேவன் வந்து சிலுவையில் எல்லாமே சுமந்து தீர்த்துட்டார். நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள்ல விசுவாசி நடக்கிறவர்கள். அதனால கண்ணில் பார்க்குறோம், உணர்றோம், எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். ஆனாலும் அது அனித்தியமானவைகள்னு சொல்லிட்டு அதை நம்ம டிக்ளேர் பண்ணணும். பண்ணிட்டு இது என் தேவன் எதை கொடுத்துருக்கிறாரு, என் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிற அந்த பரிபூர்ண ஆரோக்கியம், ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் இதுதான் நித்தியமானது. அதனால வந்து அந்த அறிக்கையிடுங்க, அறிக்கையிட்டு அதை மேற்கொள்ளுங்க. நீங்கள் ஆமாம் எனக்கு இப்படி தான் பலவீனம், டாக்டர் சொல்லிட்டாரு, ஸோ நான் இப்படி தான் இருக்கணும்னு அதை அக்செப்ட் பண்ணிக்காதீங்க அப்படின்னு அன்னைக்கு ஆவியானவர் அவங்க கூட இடைப்பட வச்சார். எப்படின்னா, இப்போ ஒரு நாய் வீட்டுக்குள்ளே வருது, நம்ம என்ன செய்வோம், உடனே ஒரு குச்சி எடுத்து விரட்டி விடுவோம். அதை விட்டுட்டு உள்ளே வந்துட்டீங்களா நாய், வாங்க நாய், உட்காருங்க நாய், சோறு சாப்பிடுங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு அந்த நாயை உபசரிப்போமா? கிடையவே கிடையாது. அதை அடித்து விரட்டுற மாதிரி நம்மளுக்குள்ள என்ன காரியம் வருது, குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானத்துக்கு விரோதமாக வருதா, இல்லை ஒரு வியாதி வருதா, பலவீனம் வருதா, இல்லை குறைவுகள் வருதா, இல்லை ஏதோ வறுமை வருதா, அப்போ நம்ம உடனே உணர்வடைஞ்சிட்டு ஐயோ ஆமால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணவே கூடாது. அது அனித்தியமானது. என் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, எனக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி செஞ்சிருக்காரு, எனக்கு பரிபூர்ணம் உண்டாயிருக்கும்படியே செஞ்சிருக்கிறாரு, எனக்கு அந்த சமாதானம், அவரோட சமாதானத்தை வச்சுட்டு போயிருக்காரு. அதனால இதெல்லாம் அனித்தியமானது, எனக்கு தேவன் கொடுத்தது தான் நித்தியமானதுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடணும், அந்த இடத்துல எழுந்து நின்றுணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காருல, அந்த சத்துருக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவன் ஓடி போவான்னு சொல்லியிருக்காருல. அதை மாதிரி நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும், எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணணும், எதிர்த்து நிற்கணும். இதை ப்ராக்டிஸ் பண்ண நம்ம எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ண முடியும். இதை நான் என் வாழ்க்கையில் அதை அனுபவிச்சு கொண்டு இருக்கிறேன். அது எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வார்த்தையை வெறுமனை வாசிச்சுட்டு போகாமல் அந்த வார்த்தையின்படி நான் இப்படி தான் இருப்பேன், இந்த வார்த்தை இப்படி தானே சொல்லியிருக்கு, அப்போ நான் களி கூர்ந்து மகிழ்வேன், என் சந்ததி இப்படி தான் இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக தான் இருக்கும் அப்படின்னு சூழ்நிலை வந்து அகெயின்ஸ்டாக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் இதை டிக்ளேர் பண்ண என்ன ஆகும்னா அந்த சூழ்நிலை அப்படியே ஆப்போசிட்டாக மாறிடும். இதை நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பார்ப்பீங்க. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். God bless you all.